ஏற்படுத்தும். பூச்சிகளை கொல்லணுங்கிற ஒரே எண்ணங்களால் அளவுக்கு அதிகமான மருந்துகள் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. முறைப்படி எவ்வளோ போடணுமோ அந்த அளவு மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட இந்த பவுடர் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து மருந்து இதில் வந்து அளந்து ஊற்றிக்கலாம். ஸோ இது நம்ம ஏற்கனவே மருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அந்த கவரு அதுலேயும் வந்து நிறைய ஒட்டியிருக்கு. ஸோ அந்த கவரில் இருக்கிற அந்த மருந்து இல்லை, மைக்ரோ நியூட்ரியன்ட்டு மருந்து வேறு, வளர்ச்சிக்கு வேறு. அது எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா ஊற்றிட்டோம். இது வந்து இப்போ நம்ம தனியாக தான் மாட்ட போகிறோம். இந்த மாற்று மட்டும் ஒரு 30 செகண்ட் வந்து இதில் மருந்து இருக்குது. மருந்து ப்ரொபனபாஸ் ரிலேட்டடான கண்டென்ட் இருக்குது இதில். ஸோ மருந்துகளை பொறுத்தளவுக்கு ஒரு நிமிஷம் மருந்து ஊற்றிட்டு இருக்கிறதுனால கேமரா இது பண்ண முடியல. ஏன்னா 2 கையில் அளந்து ஊற்றணும். அதனால் கேமரா கொஞ்சம் கீழே இருக்கும். மருந்தை பொறுத்தளவுக்கு ஒரு 2 to 3 மில்லி கணக்குக்கு வந்து நம்ம ஊற்றிக்கிறோம். இந்த முறை ப்ரொபனபாஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த முறை வந்து மாற்றி தான் கொடுக்கணும். எடுத்த உடனே வீரியமான மருந்துகளை வந்து கொடுக்கக்கூடாது. முறைப்படி மட்டும்தான் மருந்துகளை வந்து எப்போதுமே கொடுக்குற மாதிரி இருக்கணும். முறைப்படி மருந்துகளை கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா செடிகள், பூச்சிகள் வந்து நோய்களை எதிர்க்கிற தன்மை வந்துடும். அதாவது நீங்கள் கொடுக்குற மருந்தையே எதிர்க்கிற அளவுக்கு அந்த பூச்சி மாறிடும். அதனால் எப்போதும் தேவையான அளவு மருந்துகளை மட்டுமே பயன்படுத்தணும். எடுத்த உடனே காஸ்ட்லியான மருந்து அடிக்கிறேன், என்கிட்ட இவ்வளோக்கு காசு இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கக்கூடாது. காஸ்ட்லிங்கிறது வந்து கெமிக்கலோட ரேட்டு ப்ளஸ் வந்து கெமிக்கலோட அந்த இதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் மோனோக்ரோட்டோபாஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன மருந்துகள்லேருந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம ஊற்றிட்டு நம்ம கலக்கிறத காமிக்கிறோம். இப்போ ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டு இது வந்து 16 லிட்டர் டேங்கு. 16 லிட்டர் டேங்கு நம்ம ஒரு 15 லிட்டர் வரைக்கும் ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு இது நல்லா வளைவாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி குச்சிகளை பயன்படுத்தி நல்லா ஷேக் பண்ணுறோம். ஏன்னா மருந்துகள் வந்து மிக்ஸ் ஆகும், செடிகளுக்கும் பாதிப்பு இருக்காது. இந்த கைப்பிடியை வச்சு உள்ளாரையும் வந்து நம்ம எடுத்து விடவும் செய்யலாம். அதாவது மிஷினே உள்ளே போட்டு திரும்ப அதை ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஹையும் பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு நமக்கு திரும்ப அந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணணும். கைப்பிடி வந்து நீளமாக இருக்கும். அதனால் நீளமான அந்த கைப்பிடியை நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறத நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு குச்சி போட்டு வரும். ஸோ இப்போ அதை நம்ம தனியாக தான் மாட்ட போகிறோம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம தனியாக மாட்டுறப்ப என்ன பிரச்சனை வரும்னா மருந்து வந்து மேலே சிந்தலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு மூடியில் ஓட்டை இருக்கும். இதில் வந்து ஒரு கவரை பயன்படுத்தி மூடிட்டால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து மருந்து அடிக்கிறப்ப வந்து எப்போதும் வந்து கொஞ்சம் காஸ்டியூம்ஸ் வந்து நமக்கு தேவையில்லாத இதாக போடணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அந்த வாடைகள் வந்து இருக்கும். நம்ம திரும்ப என்ன தான் துவைச்சாலுமே வந்து ஸ்மெல் இருக்கும். அதனால் தனியாக அதுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட ஆடைகளை மட்டும் பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இருக்கிற மாதிரியே வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோன்னா அப்பப்போ அடிக்கிறப்ப ஒன்று பயன்படுத்தினா அந்த ட்ரெஸ் எல்லாமே அதோடைய இயற்கை மனத்தை விட்டு போயிடும். ஸோ இப்போ மாட்டிட்டோம். இதை மாட்டுறதுக்கு இந்த மாதிரி இதில் வச்சுட்டு ஒரு கட்டை மாதிரி இருக்குது. அந்த கட்டையில் வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு ஷோல்டர் மாட்டிட்டு அடுத்தது மாட்டிட்டோம். இப்போ நம்ம விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். மருந்து வந்து நல்லா கலக்கியாச்சு. இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து முன்னாடி மருந்து அடிச்சிட்டோம், காமிச்சிருந்தோம். இப்போ அடுத்து இங்கே மருந்து வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் ஒழுக ஆரம்பிக்குது. மூடியில் வந்து கவர் போட்டிருக்கலாம். இப்போ மார்க் பண்ணி நம்ம விட்ட இடம் வந்து அங்கே இருக்குது. மார்க்கிங் தெரியுது. கரெக்டாக பார்க்கணும். இதிலே அடித்தமான்னு தெரியல. அதுக்குள்ளே பாருங்களேன், ஃபுல்லாக ட்ரை ஆகி அந்த மருந்து ஃபுல்லாக எடுத்துருச்சு. ஸோ இந்த லைன் வந்து நம்ம போயிருக்கோம். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன தான் இந்த இதில் பழக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் மருந்து ஈரத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால்